அனைவருக்கும் வணக்கம் மக்களே. டே 2 விலாக் பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சிலந்தையின் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நெற்பயிரில் சிலந்தி என்ன செய்யுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது கொழும்பி, அது போக போகிறது குருத்து பூச்சி, ரெண்டோட பிரச்சனைகளை எப்படி தடுக்கிறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ கொழும்பி என்ன செய்யும் அப்படின்னா, தாளில் உட்காந்து அதில் ஒரு ஓட்டையை போட்டு தாளில் இருக்கிற சத்துக்களை குடிச்சிட்டு போயிடும். தண்டு துளைப்பான் என்ன செய்யும் அப்படின்னா, இது அந்த பூச்சின்னு சொல்லுவாங்க. இது நெல்லோட குருத்தில் போய் முட்டையிட்டு வச்சிடும். அது குருத்துக்குள்ளே போய் குருத்தையே காலி பண்ணிடும். இதுதான் இதோட ரெண்டுகளோட பிரச்சனை. சரிங்களா? இப்போ நம்மள அந்த 2 பிரச்சனைகள் இருக்குது. அதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நமக்கு அந்த 2 பிரச்சனைகள் நம்ம நடவு நட்டு இன்றைக்கூட 19 நாள் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம எந்த கெமிக்கலும் ஸ்ப்ரே பண்ணலை. நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5லேருந்து 6 நாள் கழித்து திருப்பி ஒரு தடவை நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும். அதை எந்த நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா, கம்பல்சரி ஒன்று ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணணும், இல்லை காலையில் ஒரு 5 to 7 அல்லது 8 அந்த சூரியன் வர்றதுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணிடணும். இது 2க்கும் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இது மாதிரியான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.